இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தைரியத்துடன் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க போகின்றார். உங்களை சுற்றிலும் அனைத்தும் அசைந்து குலுங்கி கொண்டிருப்பதாக நீங்கள் உணரலாம். ஒருவேளை மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பலாம், ஆனால் நம்ம வாழ்க்கை ஒரே நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எப்போ என்னென்ன நடக்கலாம், நம்மளை சுற்றி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படா இவன் விழுவான், எப்படா விழுந்தா சிரிக்கலாம்னு சொல்லி காத்துட்ருக்காங்க, எப்படா இவனுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க ஒரு சில பேர்லாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா, நாங்கள் எப்போ விழுவோம்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க ஒரு சில பேர். அவங்க மத்தியில் எங்களை நீங்கள் பலப்படுத்தி எங்கள் தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி பார்த்துக்கோங்கப்பா. கடினமான சூழ்நிலைகள் நாங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையில் நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து பாதுகாப்பாக இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வாழ்க்கை கொடுப்பேன் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாம் ஏசப்பா கிட்ட. முக்கியமாக சொல்லப்போனால் கடன் பிரச்சனை, கடன் ஊர்பட்ட கடன் பிரதர் வாங்கிட்டேன், அந்த கடனை என்னால் அடைக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, தலைமறைவாக சுற்றிட்டுருக்கேன், வீட்டான வந்து எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இதையும் தாண்டி எப்போ இந்த கடனை முடிப்பேன்னு எனக்கு ஒன்றால் தெரியல. கடன் வாங்கிட்டேன் ஆனாலும் கொடுக்க முடியாமல் தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்கேன். எத்தனை பேர் புலமல் இதுதான், ஊர்பட்ட கடன் அப்படின்னு சொல்லி. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் கேம் விளையாடி பணத்தை இழந்தவங்க எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 70 லட்சம் கடன் ஆகிடுச்சு. இது மாதிரி நான் ரம்மி விளையாடினேன், அதை விளையாடுனேன்னு சொல்லி ஆன்லைனில் பணத்தை இழந்தவங்க எத்தனையோ பேர். ஆனால் இழந்துட்டு இப்போ ஊரோட இருக்காங்களா? இல்லையே. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வீடியோ பதிவிட்டு இறந்துருக்காங்க. பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஒரு கணவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, மனைவி வீடியோ கால்ஸில் வீடியோ ஒன்று சென்ட் பண்ணியிருக்காரு, என்னை மன்னிச்சிரு, என்னை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி இந்த வீடியோ காலோட அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரிலாம்? ஒரு தடவை கடன் வாங்கிட்டோம், ஒரு தடவை ஆசை நம்மளை தூண்டுச்சு அப்படின்னா அந்த ஆசை அடங்காதுல்ல. ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் போடலான்ட்டு எல்லா பணத்தையும் போட்டு இழந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான். கடன் கொடுத்தவங்க நம்ம கடனை எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு நம்மளை தூக்கத்தை தொலைச்சி வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போய் ஒரு கட்டத்தில் தற்கொலை அப்படின்னும் போது வாழ்க்கையை முடிஞ்சது இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது போல் பாரங்கள், இது போல் சுமைகள், இது போல் ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு ஒவ்வொரு விடுதலை ஒரு வாழ்க்கை கொடுன்னு சொல்லி கேட்கலாமா? இந்த மாதிரியான வாழ்க்கை நமக்கு வேணாம்ல. பணம் போட்டால் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? கண்மூடித்தனமாக நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் கிடைக்கல, எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான்ல. கலங்காதீங்க, வாழ்க்கைனால ஒரு போராட்டம் தான். ₹1 சம்பாதிக்கணுன்னாலே ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஈஸியாக எதுவுமே கிடச்சிடாதுல்ல. இந்தப்போ 1 லட்சம் வச்சுக்குவான்னு சொல்லி யாரும் சும்மா கொடுப்பாங்களா? இன்றைக்கி 10 ரூபா கொடுக்குனாலும் 10 கேள்வி கேட்குறாங்களோ. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ வாழ்க்கையில் நீ போராட்டலை அப்படின்னாலே நீ அவ்வளோதான். போராட்டத்தோட வாழ்க்கையை தொடங்கி பார்த்துக்கலாம். ஏன்னா போராட்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இல்லை. போராட்டம் தான். என்ன பண்ணுறது? அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் எல்லாமே ஈஸி தாங்க. இன்றைய நாள் ஜெபம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பொருளாதார நெருக்கடிலாம் நீ வாழ்ந்துட்டுருக்க, உனக்கு பொருளாதாரத்தை நான் உயர்த்த போகிறேன், கவலைப்படாத. கடன் பிரச்சனைலாம் நீ வாழ்ந்துட்டுருக்க, அந்த கடன் சுமையெல்லாம் நான் குறைக்க போகிறேன், கவலைப்படாத. மேலும் இது மாதிரி நீ கடனை வாங்காத, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணு, உழைச்சி சம்பாரி, அவ்வளோதான். இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாங்க வாழ்க்கையில். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எல்லாமே எனக்கு வேணாம், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? எல்லாமே வாங்கி கடனை வாங்கி என்ன பண்ணுறோம்? சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் கடன் சுமைகள் அதிகமாகிட்டு அடைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? புலம்புறாங்க. என்னங்க டைம் கொடுக்க மாட்டிங்களா? இப்போ தானே இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொன்ன பண்ணுறாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ கடன் கொடுக்க முடியாது எவ்வளோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, அந்த கடன் சுமையெல்லாம் குறைச்சிட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும். நமக்கு மன நிறைவு நிறைய இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். திடம் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். ஆண்டவர் தாமே உங்களை சீர்படுத்த போகின்றார். அவரை சோத்துறீங்கள். பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்த போகின்றார். கவலைப்படாதீங்க, உற்சாகமாக இருங்கள், ஜெபியுங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார்.
யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. எதன் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. பணம் வருதுன்னு சொல்லி நம்ம பணத்தை இழந்து தவிக்கின்ற பொழுது யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, விசுவாசமும் அர்ப்பணிப்பும் நிறைந்த இதயத்துடன் உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. எங்களை சுற்றிலும் இருப்பவை அசைந்து குலுங்கி கொண்டிருந்தாலும் நீர் எங்களுக்கு உறுதியான ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, எங்களை சீர்படுத்துங்க ராஜா. உம்முடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஏற்றபடி எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. பலவீனமான தருணங்கள் எங்களை பலப்படுத்துங்கப்பா. விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் நிற்கும்படி செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதமே எங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த மன அழுத்தத்தினால் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். குழப்பத்தினால் நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கன்னு சொல்லி கேட்கிறேன். ஏசப்பா, உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தில் பேர் நம்பிக்கையா இருப்பதால் கிடைக்கும் சமாதானத்தினால் எங்கள் நிரப்புங்க ராஜா. ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்த போகின்றார் என்று வாக்குத்தத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்வில் இன்று நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எல்லா உபத்திரவ மத்தியிலும் சரி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்கள் வாழ்க்கையை நிலப்படுத்தி எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து இந்த ஜபத்தை ஏற்கின்றனப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.